சுமதி தெளிவாக சொல்லியிருக்காரு, தெளிவாக பேசியிருக்காரு. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் போட்டியாளர்கள் எல்லாம் இல்லை, ஒரு பொதுவான பங்குதாரர்கள் தான். இது எந்த வகையிலும் எதிரானது அல்ல அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த கூட்டாட்சி தன்மை தான் ஒன்றியத்தை பலமானதாக மாற்றும். அதுக்காக தான் இந்த அறிக்கையை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த அறிக்கை குறித்து பிஜேபி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா என்ன? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அறிக்கை எது கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதான் எங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. நல்லது, பார்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, முதல்வர் பேசியிருக்காருல்ல, மத்திய அரசு நமக்கு போட்டியாளர்கள் இல்லை அப்படிங்கிறது முதல்வர் முதல்ல கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கணும். மத்திய அரசு எதை செஞ்சாலுமே அந்த அடுத்த செகண்ட் அதுக்கு அப்போஸ் பண்றது, அதுக்கு நெகட்டிவான கருத்தை சொல்றது, எதிர்த்தரப்புல பேசுறது அப்படிங்கிறது இங்க திமுக இருந்து தான் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஐயா சொன்னாரு, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி பேசினாரு. அமெரிக்கால பல மாகாணங்கள் தனியா அரசியலமைப்பு சட்டம் வச்சிருக்க மாகாணங்கள் எல்லாரும் ஒன்று கூடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறத உருவாக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இந்தியாங்கிறது அப்படி கிடையாது. மத்திய அரசு தன்னோட நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கிறதான்னு சொல்லி அம்பேத்கர் தெளிவுபட சொல்லியிருக்காரு. இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கான கீழே நிர்வாக திறனத்துக்காக தான் இங்க ஸ்டேட்ஸ்லாம் பிரிக்கப்பட்டது. அப்ப நீங்க அமெரிக்காவும் இங்கேயும் கம்பேர் பண்றதே ரொம்ப தப்பு. அடுத்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறத சொல்றாங்க. சமஸ்தானத்தை நீங்க விட்டுருங்க. நீங்க அம்பேத்கரோட அரசியலமைப்பு சட்டத்தை என்ன சொன்னாரு? அம்பேத்கர் ஒத்துக்கிட்டாரா? அம்பேத்கர் மொழிவாரி மாகாணங்களா பிரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? மாநிலங்களுக்குன்னு கொடுக்கிற பெறத மத்தியில இருக்கிறதுக்கு தான் பவர் இருக்கு அப்படின்றது சொன்னாரு. நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாநிலங்கள் பிரிக்கப்படுதுன்றாரு. அடுத்து நீங்க அண்ணா 63ல பிரிவினை சட்டம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாரு? அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. 63ல என்ன பண்ணாங்க? பிரிவினைவாத தடுப்பு சட்டம் கொண்டாந்து, பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னா கட்சியவே கலைச்சிருவோம். உடனே என்ன பண்ணாரு? வீடு இருந்தால்தான் ஓடு வேய முடியும், அதனால இந்த இதை நாங்க கைவிடுறோம். ஆனா மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து 69ல இவர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா, ராஜமன்னார் கொடுத்த அருமையில ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாரு. அவங்க ஒரு 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. 69க்கு அப்புறம் இப்ப 26 வந்துருச்சு. இதுக்கு நடுவுல மத்தியில எத்தனை ஆண்டுகள் திமுக கூட்டணியில இருந்து கூட்டாட்சியா இருந்துச்சு, ஆட்சியில வலுவா இருந்தது. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் ஏன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல? நீங்க 69ல இருந்து 80 விட்டுருங்க, 69 விட்டுட்டு 80ல இவங்க வந்தாங்கல்ல, இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆரோட ஆட்சியை கலைக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட நீங்க இந்திரா காந்தி கூட திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறீங்க. அப்போ நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் ஜெயிச்சோன 1980ல எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போ திமுக சுயாட்சி முழக்கமிட்ட திமுக எப்படி ஒரு மாநில ஆட்சியை நீங்க கலைக்கலாம் அப்படின்னு ஏன் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாநில சுயாட்சியை கலைக்கலாம், ஏன்னா ஆட்சியை கலைக்கிறதுக்கு நீங்க அப்ரூவ் பண்ணுவீங்க, ஏன்னா ஆட்சியை கலைச்சிட்டு அடுத்து நம்ம வந்துருவோம் அப்படின்னு. இங்க ஆட்சி பண்றது எம்ஜிஆரா இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம், யாரோ இருக்கலாம், நீங்க மாநில சுயாட்சி தானே பேசுறீங்க. அப்ப எப்படி இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியை கலைக்கிறப்போ கருணாநிதி அவர்களோட கூட்டுல இருந்தாரு, எப்படி திருப்பி எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? 113 சீட்டு காங்கிரஸ்க்கு, 113 சீட்டு திமுகக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? மாநிலத்திலே கூட்டாட்சி வந்துருச்சு. அப்படித்தானே போட்டு நீங்க எலெக்ஷனை சந்திச்சீங்க. அப்போ உங்களோட பேச்சு எல்லாமே தேர்தல் சம்பந்தமா உங்க கட்சி என்ன சொல்லுது அது சொல்லுங்க. நாங்க மாநில சுயாட்சி மித்த யாரை விட பேசினவர் மோடி அவர்கள் தான். இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு இந்த 11 ஆண்டுகள்ல எத்தனை கட்சி ஆட்சியை கலைச்சிருக்காங்க? எங்கேயும் கலைச்சது கிடையாது. ஆனா 1980 ஊத்துனது என்ன பண்ணாரு? சரிங்களா? கருணாநிதி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அடுத்து 113 சீட்டு 113 சீட்டுன்னு திட்டத்துல இருந்து மாநில சுயாட்சியை பற்றி உங்கள் கட்சி திட்டம் என்ன சொல்லுங்க? மாநில சுயாட்சி நடக்கலையா? எல்லாமே நீங்க அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? முதுகெலும்பு இல்லாம மாநிலத்தில் மித்த மாநிலங்கள் இதை சொல்றது இல்லையே. அப்ப திமுக ஆட்சி நடத்த தெரியல, எது நடத்தினாலும் எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு கைகளை கட்டி போடுது, மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே பண்ணலனா அப்ப மாநில சுயாட்சியை திறம்பட உங்களுக்கு நிர்வகிக்க தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இது மாதிரி சொல்லலையே. 4.5 ஆண்டுகள் இபிஎஸ் அவர்கள் இருந்தப்போ அவர் என்ன பண்ணாரு? எந்தெந்த வகையில மாநில சுயாட்சியை திறம்பட பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தினார்ல. நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்தாலும் 7.5% இடஒதுக்கீடு ஏன் மாநில மக்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுப்பேன் கொண்டு வந்தாரா? என்னோட மாநிலத்துக்கு 11 மருத்துவ கல்லூரிகள் வேணும்,
கொண்டு வந்தாரா? எய்ம்ஸ் வேணும் கொண்டு வந்தாரா? அப்போ மாநில சுயாட்சியை எப்படி திறம்பட செயல்படுத்தணுங்கிறவங்க நிர்வாக திறமுக்க முதல்வர்கள் வந்தா தெரியும். இருக்கு, நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியல. அப்ப அம்பேத்கரே நீங்க வந்து எதிர்பார்த்தீங்களா? அம்பேத்கர் வந்து மாநில சுயாட்சி அப்படிங்கறது புரியலையா? அப்ப மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க காவல்துறை உங்க கையில இருக்கு, சுகாதாரம் உங்க கையில இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் ஒன்னொருக்கு நீங்க போய் கேட்டுட்டு இருக்கீங்களா? காவல்துறை உங்க கையில தானே இருக்கு. அப்ப மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு பிரிச்சதுல அம்பேத்கர் அவர்கள் வந்து இல்லன்னு சொல்றீங்களா? அம்பேத்கர் வந்து அப்ப மாநிலங்களுக்கு எல்லாம் துரோகம் இழைச்சிட்டாரா? அம்பேத்கரை விட உங்களுக்கு எல்லாம் இங்க ரொம்ப அரசியல் அறிவும் அரசியலமைப்பு பத்தின இதுவும் பாரத தேச பத்தின தொலைநோக்கு பார்வையும் இருக்கா? அப்ப மாநில சுயாட்சி பார்வை இல்லைங்கிறீங்களா? இப்ப சொல்லிட்டாரு மாநில சுயாட்சியே இல்லன்ட்டாரு. அப்ப நீங்க சுயாட்சியே பண்ணல. நான் சொல்றேன், அப்ப திமுக சுயமா ஆட்சி பண்ணல. எல்லாமே நீங்க பாஜக கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதானே? அதை ஒத்துக்கிட்டீங்களா? ஓபனா டிக்ளேர் பண்ணிக்கிறீங்களா? ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்ல அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் நான் சொன்னது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டம் இருந்தால் கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் நல்லா கவனிக்கணும். அதனால அந்த நாட்டுல வந்து பிரிவினை வரல. அது யுனைடெட் ஸ்டேட்ஸா தான் இருக்கு, ஒன்றுபட்ட தேசமா தான் இருக்குங்கிறதுக்காக தான் உதாரணம் சொன்னேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன்ல ஆனா இங்க யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது இவங்களுக்கு புரியலங்கிறீங்க. ஆமா, அதானே. அது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இருங்க. ஆர்டிகல் 1 என்னன்னா நேம்ட் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த இந்தியான்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியா that is Bharat shall be a union of states. சரி, ஓகே. மாநிலங்களின் ஒன்றியம் தான் மத்திய அரசு. ஒன்றிணைப்பு, மாநிலங்களின் ஒன்றிணைப்பு தான் மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஒன்றியம். இந்தியாவுல ஆர்டிகல் 1 நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டாங்க. சார், மேடம், இதை வந்து இந்த இந்த உயர்நிலை குழுவை அமைத்து இந்த அறிக்கையை முதல் கட்ட அறிக்கையை வாங்கியிருக்காங்க. சரியா? இங்க நாங்க வந்து கலர் குழு போடுவாங்க, கலரா தீர்மானம் அதை வாங்குவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணி இப்ப ஆட்சிக்கு வந்தோம் பொருளாதார குழுன்னு சொல்லி ஃபாரினர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து போட்டு என்னமோ நாங்க நினைச்சோம் ஆகா ஏகப்பட்டது ஏதோ பண்ண போறாங்கன்னு. அந்த பொருளாதார குழு என்ன பண்ணுச்சு? என்ன நீங்க தீர்மானம் கொடுத்தாங்க? அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தெரியாது. அடுத்து நாங்க நீட்டுக்கு ஒரே கையெழுத்துல எல்லாம் பண்ணிடுவோம், நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? தெரியாது. அடுத்து அம்மையாரோட மரணத்தை வச்சு, அதாவது எப்படின்னா இவங்களுக்காக எப்படி இவங்க எல்லாம் பண்ணாங்க, அதை ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நீங்க போலியா இது பண்ணி அதுக்கு ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு குழுவை போட்டு என்ன பண்ணீங்க? அதை ஒரு புரோபகண்டாவா கொண்டு போனீங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுக மக்கள் கிட்டேயே தொண்டர்கள் கிட்டேயே ஒரு இதை கொண்டு வரணும், அம்மாவை அநியாயமா கொண்டுட்டாங்க, அதுல இருக்க உண்மையை வெளியே கொண்டு வருவோம், இப்படி எல்லாம் மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தணும்னு சொல்லி ஒரு குழு போட்டீங்கல்ல. அந்த குழுல போட்டீங்கல்ல, அந்த குழுல என்னங்க நீங்க கொண்டு டிஎம்கே எந்த குழுவை போட்டது? ஏங்க டிஎம்கே குழு போட்டு ஒரு விசாரணை நீதியரசர் தலைமையில ஒரு குழுவை போட்டாங்க. அது தலைமையில விசாரணை பண்ணாங்களே. நீங்க தேர்தல் பிரச்சாரமா முன்னெடுத்தீங்களா இல்லையா? அது ஏடிஎம்கே தான போட்டது. ஏங்க அப்போ டிஎம்கேங்க கேளுங்க, டிஎம்கே வந்து உங்க தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க. ஆமா, ஆணையம் வந்து ஆணையம் ஒண்ணு அமைச்சு விசாரணை எல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணீங்க? அத குழு அமைப்பீங்க, கலரா குழு அமைப்பீங்க. அந்த தீர்மானத்துல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? 69 இதே போல 67 அந்த குழு அமைச்சு 69 ஒரு குழு தீர்மானம் கொண்டு வந்தீங்க. என்னாச்சு? ஒன்னால தீர்மானத்தை வாசிப்பீங்க. அதே போல முதல்வர் வாசிப்பாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் எதுக்குன்னா தேர்தல் ஸ்டண்ட். தேர்தல் நேரத்துல மக்கள் கடுமையான உங்க மேல அதிருப்தியில இருக்காங்க. 5 வருஷம் கடுமையான ஆன்டி இன்கமன்சி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திரும்புற பக்கம்லாம் கொலை கொள்ளை ரவுடிசம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5000 போட்டு பாருங்க, பெண்கள் மனம் குளிரும்படி, பெண்கள் மனம் குளிரும்படின்னு எல்லா திமுக போட்டாங்க. அப்போ பெண்கள் மனம் கொந்தளிச்சு கிடக்குறாங்க, பெண்கள் கோபத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவங்க மனசை குளிர்விக்கணும்னு சொல்லி 3000 பிளஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கோடைக்கால போனஸ்னு ஒரு 2000 போட்டு 5000 நீங்க கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? பெண்கள் கொந்தளிப்பா இருக்காங்க, இந்த ஆட்சி மேல கோபமா இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் திசை திருப்பும் நாடகமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாநில சுயாட்சி இது எல்லாமே அவங்கவுங்க மாநிலத்துல என்ன வேணுமோ அதை கரெக்டா கேட்டு வாங்கிட்டு அவங்க சுயாட்சியை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த சுயாட்சிங்கிறது வந்து வெற்றி வந்து ஒரு தேர்தல் கோஷம், அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் கிடையாது.